வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் வரலாற்று சிறப்பு மிக்க கருட புராணத்தில் நம்ம பார்க்க போகின்ற பதிவு நரகங்கள் கும்பிபாகம் காலசூத்திரம் அசியத்திரம் பன்றிமுகம் என்ற பதிவினை தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். கும்பிபாகம் தன்னுடைய சுவையான உணவிற்காக பூமியில் வாழ்கின்ற பறவைகள், பசு, மான், முயல் போன்ற வாயிலா உயிரினங்களை வதைத்து கொன்று பல விதங்களில் துன்பப்படுத்தும் பாவிகள் சென்றடையும் நரகம் என்பது கும்பிபாகமாகும். இந்த கும்பிபாகம் நரகத்தில் எப்பொழுதும் எண்ணெய் குப்பரை கொதித்து கொண்டே இருக்குமா. அதில் தன் சுவை இந்த நரகத்தில் தன்னை ஈன்ற பெற்றோர்களை கவனிக்காமல் கடைசி காலத்தில் வயதான பெற்றோரை கவனிக்காம அவங்க வாய் சொல்லால அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்கள திட்டுறது, கடுஞ்சொல்லா பேசுறது, அதுக்கப்புறம் வயதானவர்கள் உடம்பு முடியலைன்னா அவங்கள கவனிக்காம அனாதை இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது, மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பெற்றவர்களை உடல் ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் காப்பாற்றாமல் அவர்களை அப்படியே விட்டுறது, விரட்டி அடிப்பது, மற்றவர்களின் பேச்சை கேட்டு பெற்றோர்களை கவனிக்காமல் இருந்தவர்களுக்கு வயதான காலத்திலும் பெற்றோர்கள் ஈட்டும் வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அடையும் நரகம் இதுதான். அவங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறவங்களுக்கு கொப்பரை வச்சு அதில் கொதிக்கிற எண்ணெய் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடம் எப்பவுமே அனலாக தான் இருக்கும். இந்த மாதிரி தாய் தந்தையை வதைப்பவர்கள் அந்த கொப்பரையில் போட்டு அந்த ஆத்மாவை துன்புறுத்துவாங்க. அந்த இன்னல்கள் எல்லாம் அனுபவிக்கும் அந்த ஆத்மா. வயதில் முதியவர்களை பூலோகத்தில் வாழும் பொழுது அவர்களை அடித்து துன்புறுத்தியவர்களுக்கு இந்த நரகத்தில் நிரம்பிய பகுதியில் அடி உதைகளும் யமகிங்கர்கள் துன்புறுத்துவார்களாம். மகான்களையும் வயதில் மூத்தவர்களையும் பேச்சுகளாலும் அவமதிப்பவர்களாலும் அவமதிக்கிறதை, அவங்கள தூத்துறதை, அவர்களின் பொருட்களை அபகரிப்பது, ஏமாற்றுவது, நம்பிக்கை துரோகம் செய்வது, இப்படிப்பட்டவர்கள் இந்த நரகத்திற்கு சென்றடைவார்கள். இந்த நரகத்தில் சூரியனின் ஜுவாலைகள் போன்ற அனல் எப்பொழுதும் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். இந்த அனல் அந்த ஆத்மாவால் தாங்கிக்கவே முடியாது. ஐயோ அம்மா அப்பான்னு கத்துமா. ஜீவாத்மாக்களின் சரீரம் எரிச்சல் அடைந்து உலர்ந்து போகுமா. உணவின்றி பசி அவர்களை வாட்டி வதைக்குமா. இந்த நரகத்தில் ஜீவன்கள் எங்காவது நிழல் கிடைக்குமா என்று அது அங்கும் பார்க்குமா. அந்த நரகத்துக்கு ஆனால் நிழலுக்கு ஒரு மரம் கூட இருக்காது, எல்லாமே வெட்ட வெளி, அனல் அப்படி கொதிக்கும் அந்த இடத்துல. அந்த ஆத்மான்றது அந்த இடத்துக்கு போய் துடிக்கும். தன்னுடைய குல தெய்வத்தை நித்திப்பவர்கள் சிலவங்க என்ன செய்வாங்க, குலதெய்வ வழிபாடு செய்ய மாட்டாங்க. அது தெரியாமல் செய்யாமல் இருக்கலாம். தெரிந்து குல தெய்வத்தை வணங்காமல் இருப்பவர்கள், குல தெய்வத்தை அவமதிப்பவர்கள், தெய்வத்தை அவமதிப்பவர்கள், குருக்களை அவமதிப்பவர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். குல தெய்வத்தை வழிபடாமல் தடுத்து அவர்களை தங்களின் தெய்வத்தை வழிபட வைப்பவர்களும், மற்ற தெய்வத்தை நீங்கள் கும்பிடக்கூடாது, என்னோட தெய்வத்தை தான் நீ கும்பிடணும் அப்படியே என்று சிலரை வற்புறுத்துறதே, அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. அதர்ம வழியில் பல மக்கள் வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய குலதெய்வங்களை அழித்து வாழும் பாவிகள் இறந்த பின் செல்லும் நரகம் எதுவாகும். அது என்ன நரகம்னா அசிபத்திரம் நரகம். அவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தர்ம காரியங்களை செய்யாம விளக்கப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அசிபத்திரம் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். மதமாற்றம் என்பது ஒருவரின் வழிபாடுகளையும் அவர்களுடைய தனிப்பட்ட அடையாளங்களையும் அளிப்பதாகும். இத்தகைய பாவங்களை செய்த பாவிகளுக்கு இந்த நரகத்தில் சிறியதும் பெரியதுமான பாறை கற்கள் நிறைய நிரம்பி இருக்குமா, மேடு பள்ளமாக இருக்குமா, கத்தி போல கல்லெல்லாம் இருக்கும். அந்த கூர்மையான இலைகளை கொண்ட ஒரு வகையான சாட்டையால் அந்த பாவிகள் அடிப்பார்கள். பாவிகள்ன்றது யமகிங்கர்கள் அடிப்பார்களாம்.
அடிகளின் வலிகளை தாங்க முடியாமல் அங்கும் இங்கும் ஓடும் பொழுது மேடு பள்ளமாக அமைந்துள்ள கற்களினால் இடறி விழுந்து காயங்கள் ஏற்பட்டு மயக்கம் அடைஞ்சிருமா. பூலோகத்தில் வாழும் பொழுது மற்றவர்களின் அறியாமையை தனக்காக பயன்படுத்தியவர்கள் இந்த நரகத்தில் கொடூரமான மற்றும் அகோர தோற்றம் கொண்ட பூதங்களினால் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாவார்கள். ஒருவரின் அறியாமையை பயன்படுத்தி சுகமாக வாழ்வதை ஜீவாத்மாவாக இனம் புரியாத ஒருவிதமான பயம் கொண்ட சூழ்நிலையில் பரிதவித்து கொண்டிருக்கும் உடலில்லாத இந்த ஜீவாத்மாவிற்கு அவ்விடத்தில் உடல் கொண்டு வாழும் மனிதர்களின் உடலில் ஏற்படும் வலிகள் மற்றும் துன்பங்களின் அளவுகளை விட அதிகமான அளவில் துன்பங்களும் வேதனைகளும் உருவாகுமா. பன்றி முகம். மனிதன் பூமியில வாழும் பொழுது பேராசையாகவும் பொருளாசையாகவும் நியாயமாக இருக்க வேண்டிய நீதியை கொடுக்காமல் அநீதியை செய்கிறது, ஒருத்தர் அழிச்சிட்டு அவங்க சொத்தை அபகரிப்பது, பொருளீட்டியவர்கள் அடையும் நரகம் பன்றி முகமாகும். தன்னை சார்ந்து வாழ்ந்தவருக்கு உதவி செய்யாமல் அவர்களை ஏமாற்றி வாழ்வது, தெரிஞ்சு அவங்க பணத்தை சுரண்டுவது, பல வகையில் துன்பங்கள் தரும் வகையில் யமகிங்கர்கள் துன்புறுத்துவார்கள். குற்றம் செய்தவர்களை தண்டிக்காமல் அவர்களிடம் இருந்து பொருட்களை வாங்கி கொண்டு லஞ்சமாக பொருளோ அல்லது பணமோ வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த நரகத்துக்கு தான் அவங்க போவாங்க. நேர்மையுடன் செய்யாமல் இந்த தொழிலில் உள்ள வேலையை செய்வதற்காக லஞ்சம் வாங்குபவர்கள் அகந்தையோடு அநியாயமாக தீர்ப்பு எழுதியவர்கள், பணத்தை வாங்கிட்டு தீர்ப்பை மாற்றி எழுதுறாங்க இல்லைங்களா, அவங்களும் சரி. பொருள் இல்லாமல் வறுமையில் வாடியவர்களை ஏமாற்றுவது, ஏழையாக இருக்கிறவங்கள வயிற்றில் அடிப்பது, வழக்கறிஞர்களுக்கும் அநீதியாக செயல்படக்கூடிய வழக்கறிஞர் செல்லும் நரகம் இதுதான். பன்றி முகம் நரகமாகும். பன்றி முகத்துடன் கூறிய பற்கள் கொண்ட அருவருக்கத்தக்க கோரமான உருவத்துடன் காணப்படும் மிருகம் இந்த நகரங்களால் இருக்கு. இந்த நகரத்தில் இருக்கும் உடல் இல்லாமல் இருக்கும் ஜீவாத்மாக்களை அதன் வாயிலிட்டு கூர்மையான பற்களால் கடித்து அந்த நரகத்தில் இருக்கும் யமகிங்கர்கள் ஜீவாத்மாவின் கை கால்களை தனித்தனியாக பிரித்தெடுத்து அடுப்பில் இட்டு எரிப்பார்களாம். அநியாயமாக ஏமாற்றியவர்களுக்கு நீதியை பணம் வாங்கி கொண்டு அழிந்தவர்களுக்கும் இந்த நரகத்தில் கொடுக்கும் தண்டனைகள் இதுதான் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி ஊரை ஏமாற்றி அவங்க பணத்தை சுரண்டுறது, உலகத்தில் பலவித அநியாயம் அக்கிரமங்கள் நடக்குது. எல்லாத்துக்குமே நிச்சயமாக மேலோகம் போனால் யமதர்மராஜா அதுக்குரிய நரகத்தில் போட்டு வதைப்பாங்க யமகிங்கர்கள். இதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகுவது நரகங்கள் அந்த கூபம், கிருமி, போஜகம், அக்னிகுண்டம், வஜ்ரகண்டம், இதை பற்றி தான் நாம் அடுத்த பதிவில் பார்க்க போகின்றோம். அடுத்த பதிவு இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் வருங்க. இந்த பதிவை இத்துடன் நிறுத்திக்கிறேன். அடுத்து ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வரலாறு இதிகாசங்களில் கருட புராணம் பகுதி தொடரும். அடுத்த பகுதியில் கிருமி, போஜகம், அக்னிகுண்டலம், வஜ்ரகண்டம் என்ற தலைப்பை தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேனே, மனசாட்சின்னு ஒன்று இருக்குங்க. மனசாட்சிக்கு நிச்சயமாக பயப்படணும். மனசை கல்லாக்கிட்டு நாம் செய்யும் தவறை எல்லாம் பூ உலகில் நம்ம செய்கிறோம். இப்போ இருக்கிறதுக்கு பார்க்க பசுமையாக நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கடைசி காலத்தில் அதற்கு வட்டியும் மொத்தமாக வாங்கிட்டு தான் அவங்க மேலுலகம் போகுவாங்க. அதுவும் யம தர்மராஜா கிட்ட போயிட்டு யமகிங்கர்களால் இழுத்து செல்லப்பட்டு ஒவ்வொரு நரகங்களாக அவங்க அனுபவிப்பாங்க. அதுக்கு ஒரு முறை அங்கே போய் அனுபவிக்கிறது ஒரு புறம் இருக்காங்க. அவங்க பூ உலகிலேயே அவங்க செய்கிற பாவங்களுக்கு வயது முதிர்ந்து நடக்க முடியாமல் அவங்க படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது கொடூரமான நோயால் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். வலி, வேதனை இதெல்லாம் அவங்க இறக்கும் தருவாயில் அனுபவிப்பாங்க. அவங்க செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சமா, அந்த பாவ புண்ணியங்கள் புண்ணியமே செய்யலை, பாவமே செஞ்சால் அவங்களுக்கு கொடூரமான தண்டனை பூ உலகிலும் இருக்கும். யமத
தர்மராஜா கிட்டேயும் அந்த யமலோகத்திலும் அவங்களுக்கு கிடைக்குன்றது உறுதி. அதுதான் மனசாட்சிக்கு பயப்படணும். எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ மனசாட்சிக்கு பயப்படணும். மனதை கொன்று செய்யும் அட்டுழியங்கள் பண்ணும் அனைவருக்கும் கருட புராணம் ஒரு பாடம்தான். அதை படித்து பார்த்தா நிச்சயமாக அவங்களுக்கு மனசில் பயம் இருக்கும். நம்ம இந்த தவறு செஞ்சால் இந்த தண்டனை நமக்கு கிடைக்கும் என்ற பயம் இருக்கும். இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வாரம் கழித்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. வரலாற்று இதிகாசங்களில் சிறப்பாக சொல்லப்படுகின்ற நிறைய கதைகள் இருக்கும். கருட புராணத்திற்கு தொடர்ந்து அடுத்தடுத்து கதைகள் வரலாற்று இதிகாச கதைகள் வர இருக்கின்றதுங்க. அதனால் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.